எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராசிகள் கிரகங்களினுடைய வடிவங்கள், ராசிகள் கிரகங்களினுடைய உயரங்கள். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒருத்தர் திருடுறாரு அப்படின்னா, அவருடைய அந்த திருடப்பட்ட பொருள் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்தினுடைய ஷேப்பு, அந்த பொருளினுடைய ஷேப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த திருடப்பட்ட இடம் பெரிய இடமா, சின்ன இடமா, நடுத்தரமான இடமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ராசிகளினுடைய உயரம் தேவைப்படும். அதே மாதிரி திருடப்பட்ட ஆள் எவ்வளோ ஹைட்டில் இருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரகங்களினுடைய உயரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காரத்துவங்கள் நிறைய தெரிஞ்சால் மட்டும்தான் திருடனுடைய உயரம், அதே மாதிரி திருடப்பட்ட பொருளினுடைய ஷேப்பு, சைஸு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய பொருள் மதிப்பு ஏற்கனவே கதிர்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருடனுடைய வயது, திருடனுடைய கலரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்னா காரத்துவங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் ராசி கிரகங்களுடைய வடிவங்கள், ராசி கிரகங்களுடைய உயரம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளினுடைய வடிவங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். மேசம் ஆடு, ரிஷபம் எருது, மிதனம் ஒரு ஆண் ஒரு பெண், கடகம் நண்டு, சிம்மம் சிங்கம், கன்னி ஒரு கன்னிப்பெண், துலாம் தராசு, விருச்சிகம் தேல், தனுசு வில், அப்புறம் கீழே குதிரை உடல், மகரம் மான் மற்றும் முதலை, கும்பம் குடம், மீனம் 2 மீன்கள். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிரகங்களினுடைய வடிவம் நமக்கு தெரியணும். அப்போ சூரியன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். சூரியன்னா ஒரு நகைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நகை காணாமல் போச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க நகை காணாமல் போச்சா அப்படின்னு நம்ம கேட்கலாம். சந்திரன் பிறை வடிவு அப்படின்னா ஒரு 3ஆம் பிறை எப்படி இருக்குது அந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பர்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பிறை வடிவம் அப்படிங்கிறது அதுதான். அந்த மாதிரி பர்ஸு காணாமல் போயிருக்கலாம் அந்த ஷேப்பில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடுக்கை அப்படிங்கிறது ஒரு காயின் இருக்குது, 2 ரூபா காயின், அது மேலே சின்ன காயின் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஷேப்பில் வருமோ அதுதான் உடுக்கை வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். புதன்கிறது முக்கோண வடிவம், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். குருங்கிறது நீண்ட வட்ட வடிவம், பெரிய சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படிங்கிறது தோரணம்ங்கிறது கால் கொலுசு ஷேப்பில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவம்னா ஆக்டகன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சனி மேடு பள்ளம் இருக்கக்கூடிய ஷேப்பு, மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய ஷேப்பு. பாம்பு அப்படிங்கிறது நீண்ட வடிவம், மலை போன்ற நீள் வடிவம். அப்படின்னா நீளமாக இருக்கும் பாம்பு எப்படி இருக்குது அந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கும். அப்போ உதயத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு கிரகம் என்னென்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரத்துவங்கள் தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிகள் கிரகங்களினுடைய உயரம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ராசிகளினுடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா மகர ராசியிலேருந்து ரிஷப ராசி வரைக்கும் எல்லா ராசிகளுமே குட்டை வடிவத்தில் உள்ள ராசிகள். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், இந்த 5 ராசிகளும் குட்டை வடிவத்தில் உள்ள ராசிகள். அதுக்கடுத்து பெரிய ராசிகள், நீண்ட வடிவமுடைய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். இது நீண்ட வடிவு, பெரிய இடம் உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். நடுத்தரமான உயரம் கொண்ட ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு, மிதுனம், கடகம். இது நடுத்தரமான உயரம் கொண்ட ராசிகள். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அது எந்த மாதிரி வீட்டில் திருடுறான், சின்ன வீடா, பெரிய வீடா, நடுத்தரமான வீடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும். அதே மாதிரி இப்போ திருமணத்துக்கு பார்க்குறீங்க, வரக்கூடிய வரன் பெரிய வீட்டில் இருப்பாரா, சின்ன வீட்டில் இருப்பாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும். அடுத்து கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பயன்படும் அப்படின்னா, திருடினவனுடைய ஒரு திருடன் இருக்கான், அவனுடைய உயரம் கண்டுபிடிக்க முடியும். சந்திரன், செவ்வாய், சனி இந்த 3மே குட்டை வடிவம் உள்ள கிரகங்கள். அப்போ அவன் ஹைட் 4 to 5 அடி வரைக்கும் இருக்கும். இது வரனுக்கும் பொருந்தும். இப்போ வரன் பார்க்குறீங்க அப்படின்னா வரக்கூடிய வரன் குட்டை வடிவத்தில் இருக்காங்க, ஹைட் கம்மியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு சந்திரன், செவ்வாய், சனி இருந்தது அப்படின்னா ஹைட் கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். சூரியன், சுக்கிரன் அப்படிங்கிறது நடுத்தரமான ஹைட்டு, 5.5 to 6 அடிக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லலாம். 6 அடிக்கு மேலே யார் இருப்பா அப்படின்னா புதன், குரு, ராகு, இந்த 3 கிரகங்கள் நெடிய உயரம் கொண்ட கிரகங்கள். அப்போ திருடினவன் அதே மாதிரி வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹைட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரகங்களினுடைய காரத்துவங்கள் தெரியணும். அப்போ ராசிகள் கிரகங்களுடைய வடிவம், ராசிகள் கிரகங்களுடைய உயரம் பற்றி பார்த்துருக்கோம். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது தெரிஞ்சால் நிறைய விஷயங்களை நம்ம பிரசன்னம் மூலிமா கண்டுபிடிக்க முடியும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.